ஹாய், டுடே சங்கடாகட சதுர்த்தி பூஜைக்கு தான் வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலி தேர்ஸ்டே தான் வீடு தொடச்சி விட்டேன். ஃப்ரைடேக்கு மொதல் நாள் தான் வீடு தொடச்சிட்டு ஃப்ரைடே விளக்கு ஏற்றுறது வழக்கம். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பிரசாதம்லாம் வேறு செய்யணும் இல்லையா, அதனால் வீடு தொடச்சி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரசாதம் செஞ்சால் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே இந்த மாதிரி தான் பண்ணுறது வழக்கம். அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன தான் நம்ம தொடச்சி விட்டாலும் வீடு கழுவி விடுற மாதிரி வரதே இல்லை. அதுவும் இந்த மாதிரி சிமெண்ட் தரைக்கெலாம் நல்லா சோப் பவுட்ரு போட்டு கழுவி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பளபளன்னு இருக்கும். பட் எனக்கு அதுக்கெல்லாம் இன்றைக்கி டைம் இல்லை. ஏன்னா நான் தேர்ஸ்டே தான் அவ்வளோ எஃபர்ட் போட்டு கழுவி விட்டுட்ருந்தேன்னா, அதனால் இன்றைக்கி லைட்டாக தொடச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தோடனே பாப்பா வச்சு இந்த ஒன்றாம் தர பலூன் தராமம் இந்த சாங் இருக்கு இல்லையா, சரி அதை வச்சு எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். இவன் நல்லா கோஆப்ரேட் பண்ணா, எல்லாமே சொல்ல செஞ்சுட்டு இருந்தா. ஆனால் அதெல்லாம் ஓகேவாக தான் இருந்தது. பட் சாங்ஸ் நான் எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் கொஞ்சம் டிலேவாச்சு. எப்படியோ ஆனால் ஒரு வழியாக பண்ணிட்டேன். ஆனால் இவன் ஓரளவுக்கு சொல்ல செஞ்சா. ஆனால் இந்த பேபி ஸ்கூல் மிஸ்ஸு, இந்த 5th ஸ்டாண்டர்ட் பிஃபோர் வரைக்கும் எடுக்கக்கூடிய மிஸ்ஸெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப பாவமாக இருக்குது. எப்படி தான் அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னே தெரியல. அதுவும் குழந்தைங்களாம் எங்கேயாவது கீழே விழுந்து அடிக்கடி பட்டுருச்சு, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா பேரண்ட்ஸு மிஸ்ஸை தான் கேட்பாங்க, நீங்கள் குழந்தைங்கள பார்த்துக்காம என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. அதுவும் இப்போ நானுமே இந்த பேபி ஸ்கூலுக்கெலாம் போகிறேன். பார்த்தா ஒரு குழந்தைங்கள கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. எப்படி தான் மிஸ்ஸெல்லாம் வச்சுட்டு. ஆனால் ரொம்ப பொறுமை வேணும். குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்படின்னா பொறுமைன்றது ஒன்று கண்டிப்பாக வேணும். உங்கள் குழந்தைங்களாம் இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணுவாங்களா, குறும்பு பண்ணுவாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே குறும்பு தான் ஜாஸ்தி பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னும் வரக்கூடிய ஜென்ரேஷன்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. எனிவே எல்லாருமே குழந்தைங்களை கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நான் பிரசாதம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலுக்கு போனதுக்கப்புறமா ஐயரும் வந்துட்டார். அப்புறம் அவரும் வந்தோடனே அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணி பிரசாதம் கொடுத்தாங்க. அப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.